விசிகாவுக்கு அழுத்தம் கொடுக்குதா திமுக? நிச்சயமா அழுத்தம் கொடுக்குது. அதோடைய வெளிப்பாடு தான் அவர் பல அறிக்கைகள், பல பக்க அறிக்கைகள், பலவிதமான பேட்டிகள் கொடுக்கறதுக்கு காரணமே திருமாவளவனுக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தம் தான். அந்த அழுத்தம் எங்கிருந்து வருகிறது? திமுக தலைமை மட்டும் குடிக்கிறனா, இல்லைன்னா திமுகவோட பல சக கூட்டணி கட்சிகள் குடிக்கிறனா அப்படின்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், விஜயோடைய அரசியல் ஒரு ஆக்கப்பூர்வமானது, மெச்சூர் அரசியலாக நான் சொல்ல வரல. ஆனால் அதையே திமுக கூட்டணிகளால் சமாளிக்க முடியல. எம்ஜிஆர், விஜயகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள்லாம் அரசியலுக்கு வந்தபோது கூட அவங்க திறமையாக கையாண்டார்கள். ஆனால் அவர்களே விஜயை கையாள முடியாதது ஒரு பெரிய பலவீனத்தினுடைய அடையாளம். நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருமாவளவனே என்ன சொல்கிறார் அவர் அறிக்கையில், விஜயை தவிர்த்திட முயற்சி செய்யல என்று நான் கூறியிருந்தாலும் அதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலுமா என்றால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை அப்படின்னு திருமாவளவனே அவருடைய அறிக்கையில் சொல்கிறார். ஸோ அப்போ நிலைமை கைமீறி போயிடுது. அதாவது ஒரு விஜய்ங்கிற புது பிளேயர் வரும்போது இவர்களை ஒரு என்ன செய்யறதுங்கிற ஒரு குழப்ப நிலைமையை திமுக கட்சிக்கு இருக்கு. எவ்வளோ பெரிய இன்டாக்டான ஒரு கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ளே அவ்வளவு பெரிய குழப்பம் வரும்போது அதுதான் ஒரு கேள்விக்குறியாகும். அப்ப அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கலாம். திரு சுகுணா, அழுத்தம் கொடுக்கப்படுது அவங்களுடைய இறுதி கருத்து? இல்லை, அதாவது எனக்கு திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுப்பது ஆதவர்ஜனா தான் நினைக்கிறேன்னா, திமுக இதுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு அவசியமே இல்லை. இன்னொன்று பார்த்தோம்னா, இப்போ இந்த தோழமை சுற்றல் பற்றியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, திருமாவளவன் தோழமை சுற்றல் வேண்டும் அல்லது கூட்டணி கட்சிகள் தோழமை சுற்றல்ங்கிற மாதிரி ஆதவர்ஜனாவும் அந்த மேடையிலே தோழமை சுற்றலாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம். அவர் சில நாட்களுக்கு முன்பு பதிவு போட்டார், தமிழ்நாடு அரசு வெள்ள நிவாரணப் பணிகளை சரியாக மேற்கொள்ளவில்லை ஒரு நீளமான பதிவு போட்டார். ஆனால் விஜய் வெள்ள நிவாரணத்துக்கே போகாமல் எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னோட வீட்டில் கூப்பிட்டு வச்சு நிவாரண உதவிகள் கொடுத்தாரு. அந்த மேடையில் அவர் சுட்டி காட்டியிருக்கலாம். அம்பேத்கர் நேரடியாக போராட்டத்தில் மனு தர்மத்தை ஏற்று போராடினார், மகத் போராட்டத்தை நடத்தினார். பெரியார் சாகிற வரைக்கும் மூத்திர சட்டியோடு மக்களோட பேசினார். அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுட்டு அம்பேத்கரோ பெரியாரோ எந்த விதமான அரசியலுமே பண்ணல. அதனால் இவர் ஆதவர்ஜனாவும் தோழமை சுற்றலோட விஜய்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா அவர் அதை ரொம்ப இழிவாக சொல்கிறார். அது நிவாரணப் பணிகளுக்கு போவதுங்கிறதே முழங்கால் அளவு தலைநிட்டு ஃபோட்டோ ஷூட் இப்படி தான் இவர்களே சொன்னதுக்கும் சொன்னார். அதுக்கு மிகப்பெரிய வரலாற்று மரபு இருக்காது. இவர்களேங்கிறது எல்லா ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த கட்சியில் இருப்பவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அது எந்த அரசியல் மரபுமே தெரியாமல் அவர் சொன்னார். இந்த மக்கள் நல கூட்டணி பற்றி சொன்னாங்களா, மக்கள் நல கூட்டணிய நம்பகத்தன்மை எங்கே போச்சுன்னா, இந்த மக்கள் நல கூட்டணியில் நீண்டகால அரசியல் உள்ள மதிமுக இருந்தது, கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், விடுதலை சிறுத்தைகள் இருந்தார்கள். எப்போ விஜயகாந்தன் இந்த கருத்தியலுக்கு சம்பந்தமில்லாத ஒருத்தர் திடீர்னு கூப்பிட்டு முதல்வர் வேட்பாளர் நிப்பாட்டினாங்களோ அப்போ தான் அதனுடைய நம்பகத்தன்மை, அதன் மீதான மரியாதையுமே போச்சு. அப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி விஜய் தலைமையில் அமைச்சாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதோடைய நம்பகத்தன்மை போகும். அதனால தான் திருமாவளவன் மிகுந்த எச்சரிக்கையோட இப்படிப்பட்ட கூட்டணி கணக்குகளை அவர் தவிர்க்கிறார். திமுக கூட்டணியிலே இருக்கலாம் அவர் முடிவு செய்யறதுக்கு இதுதான் காரணமா இருக்கக்கூடும் உங்களுடைய கருத்து. திரு ராஜ்மோகன், திமுக கூட்டணிக்குள்ள சிக்கலை ஏற்படுத்துகிறதா தாவேகா? அது திமுக கூட்டணிக்குள்ள மட்டும் கிடையாது, ஒரு பாப்புலர் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய, மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய இடத்துல ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அவர் உள்ள வந்ததிலிருந்தே அவருக்கும் திருமாவளவனுக்கும் அப்படின்ற பேச்சு ஓடிக்கிட்டே இருந்தது. பேசும்போதுமே கூட அவர் திருமாவளவன் வந்திருப்பாரு, அவரோட மனசாட்சியோட கிராவிட்டி எனக்கு புரியுது. என் பதில் என்னன்னா, திருமாவளவன் என்ற ஒற்றை மனிதர், ஒற்றை ஆளுமைக்காக மட்டுமே இந்த குரல் கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஆகப்பெரிய பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ரெப்ரசன்டேட்டிவ்னா திருமா அண்ணன் அவர்கள் மட்டும்தான். சோ இங்க ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறதால அவரை சுட்டி காட்டுறாங்க. இங்க அதே மாதிரி இருக்காரு இல்லையா? இல்ல, அதாங்க பிரச்சனை. அந்த கூட்டணி பிரச்சனத்தை அவர் சமாளிப்பார். அழுத்தம் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆளுமை அவருக்கு இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவர் உடைப்பை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் எது அவரை தடுக்குது? ஏன் இந்த ஸ்டேஜ் அவர் ஷேர் பண்ணிடக்கூடாது? மாற்று கருத்துடவே இதே மேடையில் அவர் கருத்தை இன்னும் திட்டி விமர்சனம் பண்ணி கூட அவர் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் ஸ்டேஜ் ஷேர் பண்ணாம விட்டது எதை சொல்லு? இதற்கு முன்னாடி நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதை தாங்க சொல்றேன். நான் இன்னும் வெளிப்படையா சொல்றேன், ஆதர்ச தலைவர் அண்ணன் திருமா அவர் இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிருக்கணும். அவர் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம். கலைஞரும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரே மேடையை ஷேர் பண்ணது இல்லையா? என் நண்பர் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் சொன்னது இல்லையா? கலைஞர் அவர்களை பத்தி பேசுனதுக்காக, தப்பா பேசுனதுக்காக ஒரு பேச்சாளர் கட்சி விட்டு எம்ஜிஆர் அவர்கள் பாதிலேயே கார்ல இருந்து இறக்குனது இல்லையா? எம்ஜிஆரை பற்றி இழிவு பற்றி பேசுனதற்காக நட்சத்திர பேச்சாளர் தீப்புரி ஆரம்பத்தை சஸ்பெண்ட் பண்ணி 6 மாசம் வீட்டுல கலைஞர் உட்கார வைக்கலையா? சோ அது நடுவுல ஒரு 25 வருஷம் இல்லாம போச்சு. அந்த ட்ரெண்ட் மாறி இருக்கும். ஸ்டேஜ் ஷேர் பண்ணிருக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, தற்போது இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான விதை நேற்று விழுந்திருக்கு. நேற்று நடந்ததை போன்ற ஒரு பேசு பொருள்ல ஒரு நிகழ்ச்சி இதுவரை நடந்தது இல்லை. இனி நேற்றைய அந்த பவர் ஷேரிங் பாலிடிக்ஸை பற்றி பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் இன்றி இனி எந்த அரசியல் நிகழ்ச்சியும் நடக்க போவதும் இல்லை. தாவேகா வெர்சஸ் டிஎம்கே மட்டும் கிடையாது, தாவேகா வெர்சஸ் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்று நிலைமை மாறி இருப்பதாக. சினிமா செல்வாக்கை அரசியலுக்கு பயன்படுத்துவது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். அண்ணாவே சொன்னார், விஞ்ஞான தேவதையின் கையிலே கிடைத்திருக்கின்ற அற்புதமான தீப்பந்தம், அதை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்வின்னு சொன்னாங்க. அதாவது ஸ்கிரிப்டடா அவர் எதை வேணா பேசியிருக்கலாம். அது நல்ல நடிகர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் தாமிரபரண ஆற்றிலிருந்து ஒரு குளிர்பான நிறுவனம் உறிஞ்சி
தெரிஞ்சிருக்குது என்று சொல்லிட்டு புள்ளிவிவரம் பேசலாம். ஆனா அதே குளிர்பான நிறுவனத்துக்காக குடி 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 ஷோக்கு தான், குழு ஷோ கோக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்துக்கு அம்பாசிடராகவும் இருக்கலாம். அது ஸ்கிரிப்டட். ஆனா அரசியல் என்பது வித்தியாசம் இருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே வந்து இது மாதிரி வந்து சிதறி ஓடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாஜிக்கினுடைய படை லண்டனை தாக்கிய பொழுது வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் சொன்னார், லண்டன் வில் டேக் இட் என்று சொன்னார்கள். 75 ஆண்டுகால அனுபவம் பெற்ற திமுக எல்லா சங்கடங்களையும் சவால்களையும் சமாளிக்கும். கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக இன்டாக்டாக இருக்கும். கூட்டணி உறவு என்பது நிற்கும், நிலைக்கும், வாழும், வளரும். இது வந்து கூட்டணி குறித்து ரொம்ப சுருக்கமா இன்னும் மேடையில இருக்கு. கூட்டணி கட்சியில் நின்னு அது வேற அது எங்களுடைய சின்னத்திற்காக நாங்க கண்ணீர் சிந்தோம். அதை நாங்க அடைஞ்சோம். அதை நீங்க பெருமைப்படுங்க. ஃபைட்டிங் மென்டாலிட்டி இருக்குல்ல எங்களுக்கு கூட்டணிக்குள்ள, அதுக்காக நாங்க விட்டு கொடுக்கல சார். ஃபைட்டிங் மென்டாலிட்டியோட அதை நாங்க எங்க சிரத்தை பெற்றோம். அதை கொண்டு வாங்க. நாங்க பெருமைப்படுறோம். அவர் கண்ணீர் சிந்தியது நாங்க பெருமைப்படுறோம். அங்கதான் நாங்க தலை நிமிர்ந்தோம்.